ஹாய் லவ்லீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. இட்லி தோசைக்கெலாம் வந்து எவ்வளோ நாளும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கிறேன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கிட்டேன். காரம் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 வத்தல் போல் ஆட் பண்ணால் போதும். இது கூட 2 பெரிய சைஸ் பல்லாரி, ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக 4 பழுத்த தக்காளியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா ஆற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்க்காம இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் தாளிப்புக்கு தேவையானது சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ வேணாலும் இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னா தோசை மாவு வந்துட்டு ஒரு கரண்டி போல சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா சூடான இட்லியில் நல்லா மேலே ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள்.